கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு வேத அறிவை சோதித்துக் கொள்வோம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் எஸ்தர் புத்தகத்திலிருந்து கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் சங்கீதம் 1 முதல் 15ஆம் சங்கீதம் வரை உள்ள வசனங்களிலிருந்து கேள்விகள் கொடுக்கப்படும். தயவு செய்து வாசித்து கலந்து கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமானின் மனைவியின் பெயர் என்ன? ஏ வஸ்தி, பி சுரேஷ், சி அபியா, டி தெலீலா. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி சுரேஷ். இதை நீங்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 2. மொர்தெகாய்க்கு ஆமான் செய்த தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் இருக்கிறது என்று ராஜாவிடம் சொன்னது யார்? ஏ அர்போனா, பி ஆஷர், சி போவாஸ், டி ஜாரேட். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ அர்போனா. இதை நீங்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 3. யூதர் சூசான் அரண்மனையில் எத்தனை பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள்? ஏ 30 பேரை, பி 300 பேரை, சி 10 பேரை, டி 500 பேரை. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை டி 500 பேரை. இதை நீங்கள் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே காணலாம். கேள்வி 4. ஆமானின் குமாரர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஏ 8 பேர், பி 10 பேர், சி 7 பேர். எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி 10 பேரை. நீங்கள் இதை 9ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்களிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 5. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நாடுகள் எத்தனை? ஏ 127, பி 17, சி 39, டி 147. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ 127 நாடுகள். இதை நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 6. அபக்தா என்பவன் யார்? ஏ ராஜாவின் சேனாதிபதி, பி ராஜாவின் பானபத்திரன், சி ராஜாவின் பிரதானி, டி ராஜாவின் பிரபு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை சி ராஜாவின் பிரதானி. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இதை நீங்கள் பார்க்கலாம். கேள்வி 7. ராஜ மேன்மையை மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று யோசனை சொன்னவன் யார்? ஏ மர்ஷேனா, பி மேரேஷ், சி மெபுகான், டி சேதார். சரியான பதிலை தேர்வு செய்யவும்.
சரியான பதில் சி. மெமுகான். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இதை நீங்கள் காணலாம். கேள்வி 8. ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி யார்? ஏ. மஸ்தார், பி. ஏகேய், சி. கீசின், டி. எகோனியா. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி. ஏகேய். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இதை நீங்கள் காணலாம். கேள்வி 9. எஸ்தரின் மறுபெயர் என்ன? ஏ. அச்சா, பி. அஹினோம், சி. ஆதா, டி. அத்சால். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை டி. அத்சால். இதை நீங்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே காணலாம். கேள்வி 10. மொர்தெகாய்க்கு எஸ்தர் என்ன உறவு? ஏ. மகள், பி. சகோதரி, சி. இரண்டும், டி. முறைப்பெண். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை சி. இரண்டும். இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 11. யாருடைய வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு ராஜா கொடுத்தான்? ஏ. ஆமானின் வீடு, பி. சேதாரின் வீடு, சி. மொர்தெகாயின் வீடு, டி. வஸ்தியின் வீடு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை ஏ. ஆமானின் வீடு. இதை நீங்கள் 8ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலே காணலாம். கேள்வி 12. சீவான் மாதம் என்பது 3ஆம் மாதம். ஆதார் மாதம் என்றால் எந்த மாதம்? ஏ. 10ஆம் மாதம், பி. 6ஆம் மாதம், சி. 9ஆம் மாதம், டி. 12ஆம் மாதம். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. 12ஆம் மாதம். இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 8ஆவது அதிகாரம் 9 மற்றும் 11ஆம் வசனங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 13. ராஜா ஆகாஸ்வேருவை கொல்ல முடிவு செய்த 2 பிரதானிகள் யார் யார்? ஏ. கர்காஸ் மற்றும் பிக்தானா, பி. சேதார் மற்றும் பிக்தானா, சி. பிக்தானா மற்றும் தேரேசு, டி. மர்சேனா மற்றும் பிக்தா. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. பிக்தானா மற்றும் தேரேசு. இதை நீங்கள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 14. பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் பிடித்து சென்ற யூதாவின் ராஜா யார்? ஏ. யோசபாத், பி. அகசியா, சி. அபியா, டி. எகோனியா. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. எகோனியா. இதை நீங்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 15. ராஜா ஆகாஸ்வேரு எதற்காக
கால வர்த்தமானங்களில் எழுதிய நடபடி புத்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். ஏ. படிப்பதற்கு, பி. தியானிக்க, சி. பயம் நீங்க, டி. நித்திரை வராததால். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. நித்திரை வராததால். இதை நீங்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 16. எஸ்தர் மொர்தெகாயை எதற்கு அதிகாரியாக வைத்தார்? ஏ. அரசனின் மெய்காப்பாளன், பி. பானபத்திரன், சி. ஆமானின் அரமனைக்கு, டி. தளபதி. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. ஆமானின் அரமனைக்கு. இதை நீங்கள் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 17. யாருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள்? ஏ. எஸ்தர், பி. மொர்தெகாய், சி. யூதர், டி. பிரதானி தேரசு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. யூதர். இதை நீங்கள் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 18. ஆமான் செய்துவித்த தூக்கு மரத்தின் உயரம் என்ன? ஏ. 60 முழம், பி. 50 முழம், சி. 50 அடி, டி. 60 அடி. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி. 50 முழம். இதை நீங்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 19. ஒவ்வொரு வீட்டிலும் புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏ. தன் வீட்டு அதிகாரியாக, பி. இராணுவத்தில் சேர வேண்டும், சி. ராஜாவை வணங்க வேண்டும், டி. கப்பம் கட்ட வேண்டும். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை ஏ. தன் வீட்டு அதிகாரியாக. இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 20. வஸ்தியின் ராஜ மேன்மையை எப்படிப்பட்ட ஸ்திரீக்கு ராஜா கொடுக்க வேண்டும்? ஏ. அன்பான, பி. தாழ்மையான, சி. கீழ்ப்படியும், டி. உத்தமியான. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. உத்தமியான. இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 21. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும் என்று ராஜா கேட்டபோது எஸ்தர் என்ன கேட்டாள்? ஏ. மொர்தெகாயை சேனாதிபதியாக்க வேண்டும், பி. ராஜ்யத்தில் பாதி வேண்டும், சி. ராஜாவும் ஆமானும் விருந்துக்கு வர வேண்டும், டி. ராஜா மொர்தெகாயை கனம் செய்ய வேண்டும். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. ராஜாவும் ஆமானும் விருந்துக்கு வர வேண்டும்.
இதை நீங்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 22. எதை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் என்று எஸ்தர் சொன்னாள்? ஏ எல்லை, பி சட்டத்தை, சி தடையை, டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி சட்டத்தை. இதை நீங்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 23. மொர்தெகாயின் சிறிய தகப்பன் பெயர் என்ன? ஏ சேதார், பி மெமுகான், சி அபியாயேல், டி பிக்தா. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி அபியாயேல். இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 24. எஸ்தரின் பணிவிடைக்காரனின் பெயர் என்ன? ஏ அசரியா, பி ஆத்தாகை, சி அர்போனா, டி மெகுமான். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி ஆத்தாகை. இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 25. எஸ்தர் தனக்கு அனுப்பின வஸ்திரங்களை மொர்தெகாய் ஏற்றுக்கொண்டானா? ஏ ஆம், பி இல்லை, சி பிடிக்கவில்லை என்றான், டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான விடை பி மொர்தெகாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்த வாரம் சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் முதல் 15ஆம் சங்கீதம் வரை உள்ள வசனங்களிலிருந்து கேள்விகள் கொடுக்கப்படும். தயவு செய்து வாசித்து கலந்து கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.